அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார் தமிழக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி அதன் அடுத்த தலைமுறை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை சென்னை பாண்டி பஜாரில் திறந்துள்ளதன் மூலம் மருத்துவ பராமரிப்பில் சென்னை நகரம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி திறந்து வைத்தார். அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி என்பது வெளி நோயாளிகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் முதல் சிக்கலான அறுவை சிகிச்சைகள் வரை அனைத்து மருத்துவ தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் பூர்த்தி செய்வதற்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்மார்ட் மருத்துவமனை ஆகும். இது நவீன உள்கட்டமைப்பு வசதியை அரவணைப்பு கலாச்சாரத்துடன் இணைத்து ஒவ்வொரு நோயாளியும் நிபுணர் அளிக்கும் சிகிச்சையை மட்டுமல்லாமல் நம்பிக்கை, தெளிவு மற்றும் ஆறுதல் பெறுவதை உறுதி செய்கிறது. மேலும் உள் மருத்துவம் மற்றும் முதியோர் மருத்துவம், எலும்பியல், விபத்து காயம் மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை, மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், நியூ நேட்டாலஜி, குழந்தை மருத்துவம் மற்றும் பதின்பருவ மருத்துவம், பொது லேப்ரஸ்கோபி மற்றும் குறைந்தபட்ச ஊடுருவும் சிகிச்சைகள், அவசர மற்றும் தீவிர சிகிச்சைகள் மற்றும் இந்த மருத்துவமனை உயர்நிலை நோயறிதல் ஆய்வகங்கள், 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை சேவைகள், அதிநவீன அறுவை சிகிச்சைகள் அரங்குகள், மேம்பட்ட ஐசியூக்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவ பிரிவுகளை கொண்டுள்ளது. அனைவருக்கும் குறைந்த விலையில் நல்ல மருத்துவ சிகிச்சை இருக்க வேண்டும் என்பதே இந்த மருத்துவமனையின் நோக்கமாகும். ஒரு நாள் இந்தியா முழுவதற்கும் உலகிற்கும் சேவை செய்யும் தொலைநோக்குடன் இந்த பயணம் இப்போது தொடங்கியுள்ளது. திருப்பூர், சென்னை, திருவல்லிக்கேணியில் அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி மருத்துவமனைகள் தொடங்கப்படுவதை அறிவிப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதேபோல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் அதற்கு வெளியிலும் மேம்பட்ட அக்கறை மிகுந்த மருத்துவ பராமரிப்பை கொண்டு செல்வதற்கான எங்கள் பயணத்தில் இது மற்றும் ஒரு மைல்கல் என்று தெரிவித்தனர். டாக்டர் அஷ்ரப், சேர்மன் ஆஃப் தி அட்லாண்டிஸ் ஹெல்த் குரூப் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், திருப்பூர்லேயே ரெடி ஆகிட்டு இருக்குது, ட்ரிபிளிகன்லேயும் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி விளக்கமாக சொல்றதுக்கு எங்களுடைய டாக்டர் இருக்கிறார், விஜயகுமார் இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் அஹமது சுலைமான் இங்கிருந்து கண்காணிச்சுட்டு இதில் வளர்ச்சிக்கு முக்கியமான இருப்பது டாக்டர் அஹமது சுலைமான் அவர்களை 2 வார்த்தை பேச சொல்றேன். அதுக்கூட நீங்க கேள்விகள், இந்த ஹாஸ்பிட்டல் என்ன வசதிகள் இருக்கிறது, என்னென்ன எங்களுக்கு திட்டங்களை பற்றியெல்லாம் டாக்டர் விஜயகுமார் சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மெயினா 3 விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று எத்திக்ஸ், எம்பத்தி, எக்ஸலன்ஸ். இது 3மே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன். அதான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல பொதுவாக ஒரு எத்திக்கல் பிராக்டிஸ், வி நீட் தட் வெரி மச் இல்லையா? அது ஒண்ணு. அது மாதிரி எம்பத்தி, கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம டீல் பண்றதா இருக்கட்டும். எக்ஸலன்ஸ் நம்ம திறமையான ஒரு மருத்துவர்கள், மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு ஒன்று சென்னையில ரெடி ஆயிடுச்சு. இப்போ டி நகர்ல ஆல்ரெடி இப்போ ரன் ஆயிடுச்சு, 2-3 மாசமா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 50 சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடிங்க. அடுத்தது திருப்பூர்ல இன்னொரு 2 மாசத்துல அங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒன்று ட்ரிபிளிகன்லயும் அடுத்தது வருது. ஸோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி டைரக்டர் டாக்டர் விஜயகுமார் அவர்கிட்ட சொல்லுவாரு. தேங்க்யூ. இந்த டி நகர் வளாகத்தில் மொத்தம் 6 அடுக்கு மாடி. ஆக்சுவலா அந்த 6 அடுக்கு மாடியில நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் கேத் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன்னா இந்த பகுதி 2 விஷயத்துக்கு இடம் இல்லாதனால நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான பிராட் ஸ்பெஷாலிட்டிஸ் சொல்லப்படுகிற பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகளுக்கான தீர்வு, பச்சிளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான தீர்வாகவும் இந்த இடம் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸா நம்ம வரப்போறோம். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு. அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கறதுனால we are able to run the show in a very successful way. I pray the Almighty for giving all the strength and success for us to grow more and better. Thank you.